வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ணன். நீங்கள் உங்களோட இன்ட்ரடக்ஷன். ரொம்ப பெருமையாக இருக்குது. வணக்கம் அண்ணன். நீங்கள் நிமல் ராகவன் அண்ணே. உங்களை நினச்சி தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய நீர்நிலைகளை வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. வள்ளுவர் சொன்னது போல் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னாலுமே நீர்நிலைகள் இன்றி அமையாது நீர்னு அண்ணன் வந்து நீர்நிலைகளை பராமரித்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று பல நீர்நிலைகளை வறண்ட பூமிகளை பசுமையாக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி நான் பிறந்த மண் கீரனூரில் சுற்று வட்டாரத்தில் இவ்வளோ பெரிய கருவை காடுகளை மண்டி மக்களோட கழிவுகளை கொட்டப்பட்டு இறைச்சியோட கழிவுகளை கொட்டப்பட்டு இந்த ஒரு குளம் வந்து சீரமைக்காமல் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் மருத்துவ கழிவுகள் எல்லாமே இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் குளத்தூர் தாலுகா கீரனூரில் இந்த ஒரு பெரிய குளம் அமைஞ்சிருக்கு. இந்த குளம் மட்டும் இதை சார்ந்து இதிலேருந்து தண்ணி போகிறது வந்து தவரங்குளம்னு பக்கத்தில் ஒன்று இருக்குது. அது வந்து நிறைய குட்டைகளாக மாறி இருக்கிறவுடைய கழிவுகள் எல்லாமே மக்களோட கழிவுகள் எல்லாமே சேர்ந்து திருமண மண்டபங்களோட கழிவு இதெல்லாமே சேர்ந்து ஒரு சாக்கடையாகவே மாறிடுச்சு. அந்த குளத்தோட தண்ணியை பார்த்திங்கன்னா சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கும். அந்த குளத்தில் பச்சை தாமரை ஆகாய தாமரைலாம் விழுந்து நிறைய சாக்கடையாக மாறி இருக்குது. இந்த குளத்தில் வந்து தண்ணியே தேங்குறது இல்லை. ஏன்னா இந்த குளத்தில் உள்ள மணல்கள்லாம் அள்ளி ஹைவே 4 வழி சாலைகள்லாம் போடப்பட்டு நிறைய பள்ளங்களாக இருக்குது. இதனால் இந்த குளத்துலேருந்து 4 குளுமி 1 2 3 4 குளுமி இதில் வந்து தண்ணி வெளியில் ஏறி விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு இந்த குளுமியில் தண்ணி இறங்கிறதுக்கே வழி இல்லை. இது அதை விட கீழே அடிமட்டத்தில் தண்ணி இருக்குது. குளுமியெல்லாம் சீரமைக்கணும். நீங்கள் வந்து இந்த கருவையெல்லாம் அகற்றி குறுங்காடுகள் அமைச்சு இப்போ வந்து மயிலெலாம் வந்திருக்கு. இந்த மயில் வந்ததில் தாண்டி நிறைய பறவைகள் எல்லாமே வரணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்கன்னு நம்பி உங்களை இந்த ஒரு கோரிக்கையை வச்சேன். நீங்கள் வந்ததுக்கு நல்லது நடக்கும். நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நிறையா பேர் வந்து இவரோட பதிவில் வந்து போயிட்டு நகைச்சுவையாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நேற்று ஒரு கருவக்காட்டுக்குள்ளே போயிட்டு இவர் கமெண்ட் பண்ணப்போ கூட இது மாதிரி டாய்லெட் போன இடத்துல எடுத்து போட்ட ஃபோட்டோவா அப்படிங்கிறாங்க. அதில் இருக்கட்டுமே, டாய்லெட் போனப்போ இருந்து அந்த இடத்துலேருந்து வீடியோ எடுத்து போட்டால் என்ன? அவருக்கு தோணுதில்ல. அது நம்ம இவர் நகைச்சுவையாக கடந்து போயிடுறோம். நீங்கள் நகைச்சுவையாக கடந்து போகிற இந்த ஆள் தான் வந்து இவர் ஊரை சரி பண்ணணும், ஒரு ஊருக்கு தண்ணி வரணும்னு நினச்சிட்ருக்காரு. நிறையா பேர்கிட்ட இவர் சொல்லியிருக்காரு. இவர் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இதை சொல்லுவார். இவரோட பேஜோட பேரே இதுதான். ஆனால் நான் சொல்கிறேன், அவங்க நினச்சா வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் மனசுக்காண்டியே இந்த ஊர் சரியாகணுண்ணே. நன்றிண்ணே. ரொம்ப பெருமையாக இருக்குது மக்களே. நன்றி அண்ணா. நீங்கள் சீக்கிரம் வேலைகளை ஆரம்பிப்போம். இப்போ இப்படி இருக்கிற இடம் வந்து மாறும். கண்டிப்பாக இந்த இடத்துல தண்ணி வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏரிக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு வீடு இருக்குது. லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவர் இருக்காரு. இந்த வீடு. ஆமாம், இந்த வீடு இப்போ தான் நாங்கள் இது வந்து ஒரு 10 வருஷமாக 2010 கட்டினது. அதுக்கு முன்னாடி நாங்கள் கூரை வீட்டில் தான் இருந்தோம். ஒரு 35-40 வருடமாகவே இங்கே இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த லேண்டு, இந்த கரை ஒட்டியே ஒரு லேண்டு ஒன்று வாங்கியிருக்கேன் பாருங்க. இது வந்து 1,20,000க்கு சும்மா ஒரு வீட்டு வரி இருக்கக்கூடியது. சும்மா வாங்கியிருந்தேன் ஆடு மாடு பழக்கத்துக்கு. நான் அதில் தான் தங்கியிருக்கேன். இன்னொரு இடத்துல இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து தண்ணி இல்லைல்ல. இன்னும் கொஞ்சம் நாளில் தண்ணி வந்ததுக்கப்புறம் மாடியில் இன்னும் ஃபோட்டோ எடுத்து போடுவோம். கண்டிப்பாக மாடியிலேருந்து இந்த தண்ணியெல்லாம் எடுத்ததை கண்டிப்பாக போடுற மக்களே. தண்ணி வரணும். இறைவன் அருளால் நம்ம நிமல் ராகவன் பணியால் இங்கே அந்த பெரிய குளத்தில் நீர் வரத்து அதிகரிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி.